ஹலோ வணக்கம். ஹலோ, என்னோட பேர் திலீப். திலீப் எப்படி இருக்கீங்க திலீப்? நல்லா இருக்கேன். மதுரையிலேருந்து பேசுறேன். மதுரை மல்லி எப்படி? மதுரை மல்லி எப்பயும் நல்லா தான் இருக்கும். ஓகே. மல்லி நீங்க வந்து மல்லி கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க? என்னோட ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறீங்க. பக்கத்துல போய் தூங்கிட்டு இருக்க நீங்க வேற. அதனாலதான் இவ்வளவு உஷாரா பேசுறீங்களோ? இல்லனா வந்து பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. கண்டிப்பா வந்திருக்கலாம். ஓகே. அப்ப பல பேருக்கு வந்து மல்லிப்பூ கொடுத்திருக்கீங்க உங்களுடைய சின்ன வயசுலங்கறத நாங்களும் நம்புறோம். பிஃபோர் மேரேஜ் கண்டிப்பா, ஆனா ஆஃப்டர் மேரேஜ் இல்ல. ஓகே, நான் நம்புறேங்க. தூங்குறாங்களா வைஃப்? நீங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். ஓகேங்க. என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு 32. ஓகே. திருமணமாகி எத்தனை குழந்தைகள்? ஒரு 4 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்ல. ஓகேங்க. சரி, என்ன சந்தேகம்னு சொல்லுங்க. எனக்கு வந்து என்னோட ஒய்ஃப் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. பட் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. ஓகே. ஆஃப்டர் செக்ஸ் கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் செக்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் கூட என்ன மாஸ்டர்பேஷன் பண்ணாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி. திருமணத்துக்கு முன்பு உங்களுக்கு வந்து இந்த கைப்பழக்கம் இருந்திருக்கா? இருந்திருக்கு. ஓகே. எத்தனை வருஷமா அதை கண்டினியூ பண்ணீங்க? லேட் மேரேஜ்ன்றதுனால ஒரு 8 வருஷம் 9 வருஷம். அப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? ஒரு தடவை தான். அதுக்கு மேல டைம் கிடைக்காது. டைம் கிடைச்சிருந்தா அப்ப இன்னும் கூட வந்து பெட் நனைஞ்சிருக்கும். இல்ல, நாட் பெட். பெட்ல பண்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு இன்னும் விகரசா போல. அந்த அளவுக்கு இன்னும் விகரசா. ஓகே. உங்களுக்கு என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்போம். டாக்டர் சொல்லுங்க, இவருக்கு என்ன சந்தேகம்? இது மாதிரி சில பெரும்பாலான ஆண்கள் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது கைப்பழக்கத்துல அடிக்ட் ஆனவங்களுக்கு இது மாதிரி ஏற்பட்டாதான் நமக்கு அப்படின்ட்டு. மொத்தத்தில் இவங்க வந்து பெரும்பாலும் இந்த ஸ்டேஜை மட்டும் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. இன்னும் இருக்கு, ரொம்ப நாள் போகணும். இதே நிலைமையை நம்ம நீடிக்க விட சொல்றாரு பாருங்க, 2-3 பையனை இருப்பேன்ட்டு. இதெல்லாமே மாத்திக்கக்கூடிய ஒண்ணு. ஏன்னா 4 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. வந்து குழந்தைகள் இல்ல. ஆமா, 4 வருஷமாச்சு மேரேஜ் ஆகி 4 வருஷமாச்சு. அப்படிங்கும்போது இது என்ன செய்யணும்? உடல் உறவுக்கு உரிய டயத்தை, அதாவது ஒரு முறை வச்சுக்கிட்டாலே போதும். 4 இயர்ஸ்னா ஒரு முறை இதாகி போச்சு. குழந்தையின்மை பிரச்சனைக்கு அவருக்கு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஆலம் விதை, அரச விதை, இது ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாலில் காலை மாலை ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே வரட்டும். டெய்லி நைட்டு படுக்கிறச்ச ஒரு செவ்வாழை பழம் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும். செவ்வாழை, மாதுளம்பழம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருன்னா நெக்ஸ்ட் இயர் அவருக்கு குழந்தை அவரா தள்ளி போட்டா அது வேற விஷயம். குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா இது இதாகும். அந்த மெயின் இந்த பழக்கத்திலேருந்து அவர் வர்றதுக்கு மன ரீதியா கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நமக்கு முக்கியம். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டாலே டார்கெட் தான். நம்ம எதை வச்சு டார்கெட் போறோமோ அதான் அங்க நிக்கும். அது டார்கெட் இந்த ரூட்டை பிடிச்சி போனாலே ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உடனே கிடைக்கும். ஓகே. ஓகே. அதாவது வந்து உங்களுடைய மனதுதான் எல்லாத்தையுமே மாத்தும் அப்படிங்கிறாரு. ஓகே. நிச்சயமா வந்து நீங்க டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிங்க. சீக்கிரமே வந்து உங்க வீட்டுல ஒரு குட்டி பாப்பா பிறக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. சரி டாக்டர், அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், இங்க வேலூர்ல இருந்து பேசுறோம். வேலூர்ல இருந்து பேசுறீங்க. ஆல்ரெடி அங்க சூடு அதிகம், உங்களுக்கு எப்படி? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. தங்கவேல் மேடம். தங்கவேல். ஓகே. அப்பா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆனா எனக்கு நான் கவலையே பட வேண்டாங்க. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தங்கத்தை வாங்கிக்கலாம். இல்லையாங்க? இல்ல மேடம், ஒரு சின்ன டவுட். தாராளமா சொல்லுங்க. அதாவது மேரேஜ் ஆகி 1 இயர் மேல ஆயிடுச்சு. சரிங்க. இப்ப 3 மாசம் கன்சீவா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. கங்க்ராஜ். சொல்லுங்க. ஆனா அந்த 3 மாசம் கழிச்சு செக்ஸ் வச்சுக்கலாமா கூடாதாங்கிறது கேள்வி. ஓகே. டாக்டர் வந்து அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க?
இல்ல எல்லாமே நார்மல் தான். நார்மல். அவங்க வந்து கொஞ்சம் தெம்பா இருக்காங்கங்கிற மாதிரி, ஹெல்த் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? ஹெல்த்ல நல்லா இருக்கு மேடம். ஓகே. அவங்க பாடி வீக் இல்லன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? வீக் இல்ல மேடம். ஓகே ஓகே. இந்த சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்போம். சொல்லுங்க டாக்டர். ஒவ்வொருத்தருக்கும் உடல் கூறு மாறும். ஒரு சிலருக்கு 3 மாசம் தாண்டிட்டாலே உடல் உறவு வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு 4 மாசம் 5 மாசம் தாண்டணும், அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க. அதுதான் வந்து டாக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க. she is normal. நார்மல் இருந்தாலும் இந்த விபரத்தை சொல்ல மாட்டாங்க. இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமான்னு அழகா அவங்கள்ட்ட கேட்கறதுனால தப்பு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இது மாதிரி நேரங்கள்ல உடலுறவு வச்சுக்கும் போது ரொம்ப கவனமா, அதாவது அதிகமான ஹார்டான மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது இவங்களுடைய வேக்கையை தணிச்சுக்கிறதுக்காக மட்டுமே இருக்கணுமே தவிர அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க குசிப்படுத்தணும்னு அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது, ஹார்டா இருக்கக்கூடாது. இவங்களுடைய வேக்கையை தீக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்ப வந்து சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, கன்சீவ் ஆனா வந்து இவர் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸே தான், எங்களால வந்து அவ்வளோ நாள் வந்து நாங்க தனிமையில இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாதே அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை நாள் வந்து கன்சீவ் ஆன பிறகு, இல்ல எத்தனை மாதங்கள் கன்சீவ் ஆன பிறகு வந்து அவங்க இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி உடல் உறவு வைத்துக்கலாம்? மினிமம் 3 மந்த் தாண்டணும். 3 months தாண்டணும். ஓகே. ஒரு சிலருக்கு 4 months 5 months தாண்டி தாண்டற வரை டச் வச்சுக்க வேணாம்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே. 5 monthsல இருந்து till வந்து ஒரு 10வது மாதம் அது வரைக்கும், இல்ல 9வது மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க உடல் கூரை பொறுத்து இருக்கு. ஓகே. ஆமா, நைட் பொழுது விடிஞ்சா டெலிவரினா கூட நைட்டு கூட இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்தபடி டாக்டர்களுடைய ஆலோசனை, அது ஃபர்ஸ்ட் குழந்தைன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு அது அவங்களுக்கு அனுபவம் ஆயிடும். சரி சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவரும் மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. குமார் மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். குமார், மதுரை. இப்பதான் ஒருத்தர் மதுரையில இருந்து பேசினாரு. நிறைய மல்லி எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கேங்க நிறைய பேருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க எப்படி? இல்ல மேடம், நான் வந்து அத்தை பொண்ணுக்கு தான் மேடம் வாங்கி கொடுத்தேன். அத்தை பொண்ணுக்கு தான் வாங்கி கொடுத்தீங்களா? அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சா பண்ணலையா? பண்ணியாச்சு மேடம். பண்ணியாச்சு. சரி சொல்லுங்க. அத்தை பொண்ணு இப்போ வந்து எனக்கு 20 ஏஜ் ஆகுது மேடம். சின்ன வயசுலயும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. லவ் மேரேஜ்னால தாத்தா இறந்து போறதுனால சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அத்தை பொண்ணுக்கு வந்து 16 வயசு ஆகுது மேடம். இப்பதான் 16 வயசு ஆகுதா? ஆமா மேடம், சின்ன வயசுல தான் தாத்தா இறந்து போறதுனால ஒரே பேரன் அப்படின்னால கல்யாணம் முடிச்சிட்டாங்க மேடம் எங்களுக்கு. ஆனா அப்படி பண்ணக்கூடாதுங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் வந்து 18 வயசு முடியல. சட்டப்படி குற்றமாச்சே இது. என்ன மேடம்? சட்டப்படி குற்றமாச்சே. ஒரு 16 வயது பொண்ணை வந்து நீங்க திருமணம் பண்ணக்கூடாது இல்ல? அது பண்ணக்கூடாது மேடம். நான் உங்களை பார்த்தா தாத்தா நான் இதனால பண்ணிட்டேன் மேடம். ஓகே. இதுக்கு நம்ம வந்து எந்த ரீசனும் சொல்லவும் முடியாது. எனவே உங்களுடைய டவுட்டை கேளுங்க. இப்போ வந்து 6 பண்ண வந்து உங்க பெயின் இருந்தாங்க, டைட்டா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க மேடம். அதான் இப்படி பண்ணலாமா அப்படின்றது காணி. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. பின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணவே கூடாது. பின்ன அவங்களுடைய உடல் கூறு எப்படி ஏத்துக்கும்? உடல் கூறும் ஏத்துக்காது. அட் தி சேம் டைம் வந்து சட்டமும் வந்து இதை ஒத்துக்காது. ஸோ நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்றது தவறு. அது நீங்க எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சரி பண்ணுங்க. இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க இவருக்கு உண்டான தீர்வு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு பொண்ணு திருமணம் பண்ணிருக்காங்க. மக்களுடைய நலன்களுக்காக, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நலன்களுக்காக ஏற்படுத்தக்கூடியதுதான் சட்டம். இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு, ஒரு காலத்துல 13, 14, 15 எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உடல் கூறு அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. இவர் இனிமே என்ன செய்யணும்னா, அதை மேரேஜ் பண்ணியாச்சு, தவறு நடந்து போச்சு. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இதுல ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டாம கொஞ்சம் அனுசரிச்சு போறதுதான் நல்லது. கொஞ்சம் காலம் ஆகட்டும். அதுக்கு பிறகு 2 பேரும் அவங்க தாம்பத்தியம் நல்லபடியா வச்சுக்கலாம். இப்போதைக்கு காலத்தை ஓட்ட வேண்டியது. அதாவது வந்து கொஞ்சம் லவர்ஸ் மாதிரி இருந்துக்கோங்க சொல்றாரு. ஏன்னா 2 வீட்டு சம்மதத்தோடயும் வந்து திருமணம் நடந்திருக்கு. என்னதான் நாம வந்து ரீசன் சொன்னாலுமே இது வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் சட்டப்படி பாத்தீங்கன்னா. நிச்சயமா வந்து நீங்க அவங்களுக்கு தகப்பனார் இல்ல, அதனால வேண்டி நான் திருமணம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. பாதுகாப்புக்காக வேண்டி திருமணம் பண்ணிருக்கீங்க. எனவே அந்த பொண்ணை வந்து நல்லபடியா வச்சு காப்பாத்துங்க. ஒரு பாதுகாப்பாளரா இருங்க அப்படிங்கறதுதான் நாங்க எங்களால வந்து சொல்ல முடியற ஒரு விஷயம்.
ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க உடல் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா இது நிச்சயமா அவங்களுக்குமே வந்து பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்ற விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவரும் நீங்க மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய டிவி வால்யூம் முழுக்க முழுக்க கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ. ஓகே, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. கையில ரிமோட் இருக்கா? குமாருங்க. வினோத்குமார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. கையில ரிமோட் வச்சிருந்தீங்கன்னா டிவி வால்யூம் முழுக்க முழுக்க கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, சொல்லுங்க வினோத்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? வினோத்குமார் என் பேர் குமாருங்க. குமாரா? சரி, சொல்லுங்க குமார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, கோயம்புத்தூர்காரா? ஆமாங்க. சரி, சொல்லுங்க. கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி தானோ? பாத்தீங்கன்னா இப்போ ஒய்ஃப் கூட வந்து உடம்பு வைக்கும்போது விந்து வந்து சீக்கிரமா வெளியே வந்துடுதுங்க. ஓகே, இப்ப அதுக்கு வந்து இப்படிங்கிறதுக்குள்ளயா? இப்படிங்கிறதுக்குள்ளயான்ற? ஆமா ஆமாங்க ஆமாங்க. சரி சரி சரி. இப்ப அந்த மாதிரி இதாகும்போது பாத்தீங்கன்னா இப்ப அவங்களையும் வந்து திருப்தி பண்ண முடியல. அதுக்கு வந்து நான் வந்து டேப்லெட்டை போட்டு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண வேண்டியதா இருக்கு. ட்ரிங்க்ஸ் எடுக்கவே கூடாதுங்க. அதுதான் உங்களோட மெயின் ப்ராப்ளமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. டாக்டர் கருத்து என்னங்கிறதையும் கேட்போம். திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எனக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம் ஆச்சு. குழந்தைகள் இருக்காங்களா? ஒரு பொண்ணு இருக்குங்க. ஓகேங்க. கைத்தொழில் ஏதாவது உண்டா? அது வந்து மேரேஜ் முன்னாடி இருந்ததுங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இல்லைங்க. ஓகே, இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? எப்படி? இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அதான் ட்ரை பண்றது 2வது வருஷங்க. ஆனா வந்து ஒரு திருப்தி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்க ஓகேங்க, நீங்க கவலையே படாதீங்க. டாக்டர் உங்களுக்கான தீர்வு சொல்லுவாரு. டாக்டர் சொல்லுங்க. இன்னைக்கு பெரும்பாலான பேருக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இதுதான். அதாவது விந்து முந்துறது. அத மனக்கட்டுப்பாடோட உடல் ரீதியா அதை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். முருங்கை பிசினி, அதை சாதாரணமா சில பேர் அதுல என்ன எனர்ஜி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க, அதுல என்ன கட்டுப்பாடு இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு பொதுவா வந்து புத்தகங்களை ஒட்டுறதுக்கு தான் நாங்கலாம் முருங்கை பிசினி யூஸ் பண்ணுவோம். நீங்க இதுக்கெல்லாம் சொல்றீங்க டாக்டர்னு மத்தவங்க எல்லாரும் நினைப்பாங்க. முந்தும் நீரை தடுக்கும், மோரை போலே ஒழுகும், விந்துவை தடிப்பித்து மேனி தரும், தொந்த கரிய நிற வாயுதனை தடுக்கும், நாளும் பெரிய முருங்கை பிசின். ஓகே, ஆமா. முந்தும் நீரை தடுக்கும், மோரை போலே ஒழுகும், விந்துவை தடிப்பித்து மேனி தரும். இதுல அடங்கி போச்சு மெயின் கான்செப்ட். அதுல சில இன்னும் கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு இருந்தா முருங்கை பிசினு, கருவேலம் பிசினு, பாதாம் பிசினு, இந்த மூணையும் நமக்கு பொன் வரவளா வறுத்துக்கிறது பெட்ரு. வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில ஒரு ஸ்பூனு மாலையில ஒரு ஸ்பூனு இல்ல ஒன்லி ஈவினிங் மட்டும் பாலில் கலக்கி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். உடல் உறவுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல இந்த வெந்தயத்தை கொஞ்சம் போல போட்டு குடிக்கலாம். இல்ல நைட்ல ஊற வச்சு காலையில அதே சாப்பிடலாம். இதெல்லாம் விந்துவை கெட்டிப்படுத்தும். விந்துவை கெட்டிப்படுத்தும் போது இந்த அவங்க மன ரீதியா ஸ்லோ பண்ண. ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவரும் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நிச்சயமா நீங்க கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். மேல வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. பாலாஜி. பாலாஜி, எப்படி இருக்கீங்க பாலாஜி? நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூரா? பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க பாலாஜி? ஓ, ஓகே ஓகே. பஜ்ஜிலாம் நிறைய சாப்பிடுவீங்களா? எல்லாமே ஓகே ஓகே. சரி, சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கைப்பழக்கம் வந்து அதிகமா இருக்கு எனக்கு. என்ன அதிகமா இருக்கு? கைப்பழக்கம் அதிகமா இருக்கு. சரி, மெக்கானிக்னு சொல்றீங்க, அதனால கைப்பழக்கம் அதிகமா இருக்கா? அப்படி கூட சொல்லலாம். நான் சொல்ற கைப்பழக்கம் வேற, நீங்க சொல்ற கைப்பழக்கம் வேற. பாருங்க, நிகழ்ச்சியில வந்து நான் சிங்கிள் மீனிங்ல பேசுறது கூட நீங்க எல்லாரும் டபுள் மீனிங் எடுத்துக்கிறீங்க. சரி, சொல்லுங்க,
எத்தனை எத்தனை நாளா வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எத்தனை வருஷங்களா வந்து இந்த மாதிரி கைத்தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குங்க. 4 வருஷமா பழக்கம். 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்ப ஸ்பேனரை மட்டும் கையில பிடிக்கல நீங்க. எல்லாத்தையும் சேர்த்து கையில பிடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த வேலையை ஒரு பக்கம் நடக்கட்டும், இந்த வேலையை ஒரு பக்கம் நடக்கட்டும்னு இருக்கீங்களா? ஆமா, அப்படித்தான். சரி சரி, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? 23 வயசு. 23 வயது ஆகுது, மெக்கானிக்கா இருக்கீங்க. சரி, டாக்டர் கிட்ட வந்து இந்த தீர்வை கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. எப்போதும் சொல்லக்கூடிய அட்வைஸ் தான் இவங்களுக்கெல்லாம். கைப்பழக்கம் ஒரு கொடிய நோய் அல்ல, கொடிய பாவம் அல்ல. ஆனா அது மன ரீதியா இது மாதிரி தப்பு பண்றோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணலாம், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதே எனர்ஜியை திரும்பி பெற்றுக்கொள்ள தெரியணும். அதுக்கு இவங்கெல்லாம் மருந்துன்ற ரேஞ்சுக்கு போகாம உணவு முறைகள்லயே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். அந்த உணவு முறைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காய்கறி, கீரை, பழங்கள் அதிலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப நன்றி. ரொம்ப பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சரி டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், நீங்க வந்து இன்னைக்கு இந்த நரம்பு தளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி கைப்பழக்கம் பண்றவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அடிக்கடி ஏற்படுமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதிகமா கைப்பழக்கத்தை வச்சுக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நரம்பு தளர்ச்சி வந்துடும். அதாவது நரம்பு தளர்ச்சிக்கு முக்கிய காரணமே அதீத செக்ஸ் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. அந்த செக்ஸ் அதிகமா வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான மாற்று முறை, அதாவது அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், அதாவது நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு செலவு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா வருமானம் இல்லாமலே செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடனாளி ஆயிடுவோம். அதே மாதிரி முழுக்க நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, இதுக்கு உள்ள மாற்று வழி என்னங்கறத யாருமே கேர் பண்றதே இல்லை. பொதுவாகவே உணவு முறைகள்லயே நிறைய பேர் கவனம் எடுத்துக்கிறதில்ல. அன்றாட பசிக்கு சாப்பிட்ற உணவு இருக்கு பாருங்க, அதுலயே கவனம் சாப்பிட்றது இல்லை, அதை செலுத்துறது கிடையாது. வீட்டில் வந்து ஒரு தோசையை கொண்டாந்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மறு தோசையை வார்த்து சூடாக கொடுத்தா கணவர் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு அது கொண்டு வரதுக்குள்ள அவசரமாக எனக்கு வேலை இருக்குன்ட்டு கையை கிளம்பிட்டு கூட சொன்னால் ஓடிடுறாங்க. அழுவல் இதெல்லாம் நாளடைவில் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ தெரியாது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் இதாங்க அவங்க நினைப்பேன்னா 30-40லே நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. நிறைய அவங்க டிராவல் பண்ணக்கூடிய தூரம் நிறையா இருக்கு. நமக்கு எனர்ஜி காலம் முழுக்க வேணும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. என்ன மாதிரியான உணவுகள் இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கணும்? குறிப்பா நரம்பு தளர்ச்சி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி வராம பாதுகாத்துக்கிறதுக்கும் அஸ்வகந்தாங்கிறது ரொம்ப முதல் இடத்துல இருக்கு. அஸ்வகந்தா, அதாவது அமுக்ரா பொடின்னு சொல்லுவாங்க. அந்த பொடியை தேவையான அளவுக்கு அது ஸ்வீட் கல்கண்டு இருக்கு பாருங்க, அந்த கல்கண்டை சேர்த்து. நார்மல் கற்கண்டு எடுத்துக்கலாமா, சர்க்கரை கற்கண்டு, இல்ல வந்து பனங்கற்கண்டு எடுத்துக்கணுமா? அதாவது சூடு அதிகமா இருக்கிறவங்க பனங்கள் கண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சூட்டு உடம்புக்கு அது பேலன்ஸ். ஏன்னா அஸ்வகந்தாவே கொஞ்சம் உஷ்ணத்தை தூக்கக்கூடியது. ஏன்னா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு சூடு வேணும், கண்டிப்பா சூடு வேணும். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு குளுமெஸ் கோல்டு எடுக்க கூடாது. சரி, நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம் இத பத்தி. நேர் தயாரா இருக்காங்க, பேசிடுவோம். கேக்கலாம், சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி மேம்? என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்